பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் சார்ந்தும் அவற்றுக்கான தீர்ப்புகளையும் இந்த பகுதியின் மூலமாக தந்து கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றிய மருத்துவர்களுடைய ஆலோசனைகளைத்தான் இந்த பகுதியின் மூலமாக உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினமும் மருத்துவருடைய ஆலோசனை பகுதியானது உங்களுக்காக இருக்கின்றது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் மகளிர்கே பகுதியூடாக. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம். கடந்த வாரம் ஒரு நார்மல் மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதை விட சில வித்தியாசங்கள் வருகின்றது. அன்று ஒரு சின்ன பகுதியை தான் பார்த்தோம். இன்றைய நிகழ்வில் அப்நார்மல் மென்சுரேஷன், அதிலும் ஹெவி ப்ளீடிங் என்றால் என்ன, அதற்கான பொது குறிகுணங்கள், அதற்கான காரணங்கள், அதை எப்படி தீர்ப்போம் என்றது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஹெவி பீரியட்ஸ் என்றா என்ன, ஹெவி பீரியட்ஸ் என்றா என்னன்னு சொன்னால் அதையும் நாங்கள் 3 பாராமீட்டர்ஸ்ல பார்க்க போறோம். ஒரு மாதவிடாயின் பொழுது அதிக அளவான குருதி போறதும் அதிக நாட்கள் போறதும் அது ஒரு மெனரேஜியா, அதாவது பெரும்பாடு. பெண்களை பெரும்பாடாய்ப்படுத்துகிறதால இதை பெரும்பாடு என்றும் சொல்லுவோம். இந்த மெனரேஜியான்னு சொன்னா உங்களுக்கு நாங்கள் பார்த்தோம்னா அது என்ன அர்த்தப்படுதுன்னு சொன்னா, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நார்மலா 28 to 35 டேஸுக்குள்ள வர மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதையும் தாண்டி கூடுதலா அந்த வர்ற பிளட், அந்த ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லையும் வர ப்ளீடிங் அளவு கூடுதலாக, அதாவது 80 ml விட கூடுதலாக போறது என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம். இன்னொரு அர்த்தத்தை பார்த்தோமானால், இந்த வந்த மென்ஸ்ட்ரேஷனின் பொழுது அந்த பீரியட்ஸ் படுகின்ற நாட்கள் ஒரு 7 நாட்களை தாண்டி 8, 9, 10, 15, சில பேருக்கு மென்சுரேஷன் மாதம் முழுக்களுக்கும் படும். அப்படி என்றா அது ஒரு மெனரேஜ், அதை ஹெவி பீரியட்ஸ் என்று சொல்லுவோம். சில பேருக்கு ஹெவி பீரியட்ஸ் இருக்கும், அது என்ன கொமனா சில மாதங்கள்ல வரும். அது அந்த மாதத்துல நாங்கள் எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு ஒர்க் செய்யும் பொழுது அல்லது முதலே இந்த போஸ்ட்போன் பில் பாவித்து அதை தொடர்ந்து வருகின்ற ஒரு பீரியட்ஸின் பொழுது ஹெவியா வரும். இவர்கள் பெரிய கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஆனால் யாரெல்லாம் மிக கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு மாசமும் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு பீரியட்ஸ் நிக்காமலே போய்கொண்டிருக்கின்றது, அல்லது அளவு இரவு பகலும் இரவும் ஒரு பகல் ஒரு 5-6 பேட்ஸ் மாத்திரா, நைட்டும் ஒரு 2 அல்லது 3 பேட்ஸ் மாத்திரா, அல்லது நைட் சேஞ்ச் பகலோ நைட்டோ சேஞ்ச் பண்ணிக்க போக கூடி ஆடைகள்ல அவன் முழு ஆடையுமே நனைந்து போய் விடுகின்றது. இப்படி என்றாலும் அவ ஒரு கவனத்துல என்ன பிரச்சனை என்றதை ஒரு டாக்டர்கிட்ட காட்டத்தான் வேணும். அடுத்தது போகும் பொழுது குருதி கட்டியா போகின்றது. அப்படி என்றாலும் அது ஒரு ஹெவி பீரியட்ஸ், அது ஒரு கவனத்துல எடுக்கப்பட வேண்டிய விஷயம். அப்ப நாங்கள் இந்த பார்த்த ஒன்று அளவில கூடுறது, மற்றது நாட்கள்ல கூடுறது, இதுதான் என்ன ஒரு பெரும்பாடு அல்லது அதிக அளவான மாதவிடாயின் போது குருதி பெருக்கு என்று சொல்லுவோம். அதாவது எக்ஸசிவ் menstrual bleeding during menstruation, both amount or duration, that is called as menorrhagia என்று சொல்லுவோம். அப்ப இதுக்குரிய காரணங்களை நாங்க பார்க்க வேண்டி இருக்கு. அதாவது ஒன்று நோமலா, அதாவது ஆர்கானிக் கோசஸ் இல்லாம, அதாவது ஆர்கன்ஸ்ல ஏதாவது உடல் அவயவங்கள் ஏதாவது கருப்பை சார்ந்த அவயவங்கள்ல பிரச்சனை இல்லாமல் நோமலாயும் கூடுதலான சில பேருக்கு வரக்கூடும். அதாவது சில நேரங்கள்ல ஒரு மென்சுரேஷனை போஸ்ட்போன் பண்றதுக்காக ஒரு பெண் அவ ஒரு மாத்திரை எடுத்திருப்பா. அந்த நேரத்துல எண்டோமெட்ரியம் கருப்பை என்ற உள் தசைகள் எல்லாம் 28 நாட்களுக்கு இருக்கிற பெருமனை விட இவ போஸ்ட்போன் பண்ணி காலதாமதத்தை ஏற்படுத்திக்கல அந்த எண்டோமெட்ரியம் இன்னும் கொஞ்சம் கூட திக்கா வந்துடும்.
அப்ப அதுல பிளட் சப்ளை, அதாவது இரத்த நாளங்கள் நாடிகள் அளவுகள் வந்து கூடுதலாக இருக்கும். அப்ப அதை தொடர்ந்து வரப்போன்ற மாதவிடாயின் பொழுது அதிகளவான குருதிப்போக்கு வரும். அது இயல்பான ஒரு விஷயம். உடல் பருமனான ஒரு பெண்ணுக்கு, உடல் பருமன் சொன்னா அவருக்கு வந்து ஏதாவது எண்டோக்ரைன் சம்பந்தப்பட்ட ஒரு டிசீஸ் வந்திருந்தாலும், சம்டைம் அவருக்கு தைரோக்சின் கூடுதலா போகிறது அல்லது தைரோக்சின் குறைவாக போகின்றது என்றால், பெரும்பாலும் ஹெவி பீரியட்ஸ் என்றால் தைரோக்சின் குறைவான நிலைமை. அந்த நேரம் வந்து எங்களோட பிரெயின்ல ஹைப்போதலமஸ் பிட்யூட்டரி என்று ஒன்று இருக்கு. ஹைப்போதலமோ பிட்யூட்டரி எங்களோட ஓவரி, அதாவது ஜூட்ரஸ்ல வந்து ஜூட்ரஸ் ஓவரியில ஒரு ஆக்சிஸ் இருக்கு, அதுல டிஸ்டர்ப் பண்ணப்படும். இப்படியான ஹோமோன் பிரச்சனை இருந்தா டயபெட்டிஸ் மெல்லைட்டிஸ், இதுவும் இந்த ஹைப்போதலமோ பிட்யூட்டரி ஓவேரியன் ஆக்சிஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணப்படும். அதனால ஃபீமேல்ஸுக்கே சுரக்கிற ஹோமோன் FSH LH இது டிஸ்டர்ப்ட் ஆகும். அதனால மாசம் மாசம் அவருக்கு வர ஈஸ்ட்ரஜன் அளவு வந்து கூட போகும். ஈஸ்ட்ரஜன் அளவு கூடக்க பிளட் சப்ளைன்ற அளவு, யூட்ரஸுக்கு போற பிளட் சப்ளைன்ற அளவு கூடினால் அதை தொடர்ந்து எண்டோமெட்ரியம் வந்து கலண்டு வரதான் மென்சுரேஷன். அந்த மாதவிடாயின் பொழுது எண்டோமெட்ரியம் ஷெட் ஆஃப் பண்ணி நிறைய குருதி இழக்கப்படும். இது அடுத்தது பார்த்தா இது நார்மலா ஒரு விஷயம். அடுத்து வரும் நிகழ்ச்சியில் எந்த காரணங்களால அப்நார்மல் ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வரப்போகின்றது என்பதை அடுத்து வரும் நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி.